கொஞ்ச நாளாகவே இந்த போஸ்ட் என் கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்களும் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். தங்களது பிள்ளைகளுக்கு பொருட்களை அல்ல, மறக்க முடியாத அனுபவங்களை கொடுங்கள். குழந்தைகள் வளர்ந்த பிறகு தங்கள் சிறு வயதை நினைத்து பார்க்கும்போது பிறந்தநாள் பரிசுகளை விட குடும்பத்துடன் சென்ற பயணங்களையே அதிகம் நினைவில் வைத்திருப்பார்களாம். குறிப்பாக 5 முதல் 10 வயது வரை புதிய இடங்களை கண்டறியவும் மகிழ்ச்சியையும் குடும்பத்துடன் செலவிடும் நேரமும் அவர்களின் மனதில் ஆழமாக பதிகிறது. அதனால் விலையுயர்ந்த பரிசுகளை விட அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அனுபவங்களே வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் இனிய நினைவுகளாக மாறுகிறதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, அடிக்கடி என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம அவங்களுக்கு டாய்ஸு, பொருள், கிஃப்ட்டு அதெல்லாம் வாங்கி தரதோட அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ரொம்ப வேல்யூபிள். பொருட்களை வாங்கி தரத்தை விட நிறைய இடங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போங்க. அந்த அனுபவம் கொடுக்கறது வந்து அவங்க வாழ்நாளில் வந்து அழியாத ஞாபகங்களாக இருக்குன்னு சொல்ல வராங்க. எக்ஸ்பென்சிவாக நிறைய காசு செலவு பண்ணி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும், டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணால் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கலாம் கிடையாது. அட்லீஸ்ட் 3 வேளையில் 1 வேளை உணவாச்சு அவங்க கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, ஊட்டி விடுங்க, அவங்களுடைய கதைகளை கேளுங்க, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க, பார்க்குக்கு போய் அவங்க கூட 1 hour விளையாடுங்க. இல்லையா வீட்லேயே விளையாடுங்க. எவ்வளோ இருக்குது விஷயம். முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க கூட நேரங்களை செலவிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களே உங்களை ஒரு செல்ஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. நாம் குழந்தைகிட்ட எந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், என்னென்ன விஷயம்லாம் அவங்ககிட்ட பேசியிருக்கோம், அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், அவங்க எது ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, எது வந்து அவங்களுடைய ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட வந்து பழகுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. குழந்தைங்களோட குழந்தையா வந்து நம்ம இருக்கும்போது நம்மளுக்குமே இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். கொஞ்சம் வாங்கிட்டு சிரிக்கலாம். காலையில் எழுந்தவொடனே மின்ட் டீன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கை டீ தூளில் 1 கைப்பிடி புதினா போட்டு பாயில் பண்ணி வித்தவுட் சுகர் அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். லெமன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பிசிபிளாபாத், முருங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் 5 காய்கறி போட்டு பிசிபிளாபாத் பண்ணி அதுக்கப்புறம் வாழைப்பூவில் பருப்பூசலி பண்ணியிருந்தோம். ஸோ ஹவுஸ் ஓனர் வந்து எத்தனை வருஷம் கழித்து க்ளீன் பண்ணாருன்னு தெரில, சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. வராண்டா ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டு லஞ்சுக்கு வந்து பழைய சாதத்தை வந்து தயிர் சாதமாக்கி மோர் வந்து நீர் மோர் அடித்து சாப்பிட்டாச்சு. இவ்வளோதான். சின்ன உலகம் தான் வாழ்க்கை இல்லையா? சின்ன விஷயத்துலேயும் சந்தோஷத்தை வந்து பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப அழகாக தெரியும். 2 பேருக்கு வந்து சிக்கு கோலத்தை வந்து மெகந்தியாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுலேயே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. உங்களுடைய லன்ச் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல், நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.